சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28 வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் அடுத்த சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் சிவத்திருமதி மதிவேலாயுதம் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் துணை முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். ஓய்வு பெற்றது என்னமோ வேலையில் இருந்து தான். ஆனால் அம்மாவை விட சூப்பர் பிஸி ஆள் யாரையுமே பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. தருமை ஆதீன புலவராக இருக்கின்றார்கள். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர்கள். நிறைய தொண்டுகள் சிவத்திற்கும் திருமுறைகளுக்கும் சித்தாந்தத்திற்குமாக செய்து வருகின்றார்கள். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆங்கில வகுப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. அம்மாவுடைய பணியில் அது மிகச்சிறந்த ஒன்று என்று சொல்ல வேண்டும். ஏன்னா தமிழ் தெரியாதவர்களுக்கும் தமிழில் இருக்கக்கூடிய இந்த அழகையும் எழிலையும் எடுத்து சொல்லுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அம்மா அவர்கள் அதற்காக நிறையவே நேரமும் அவர்களுடைய உடல் உழைப்பையும் இதில் செலவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள்னு சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்து இந்த மழைவேட்டல் பதிகங்களுடைய சிறப்பு பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருமுறையே சைவநெறிக் கருவூலம் தென்தமிழின் தேன்பாகும். திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுந்தியருள் தெய்வ நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிமலியை மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். திருச்சிற்றம்பலம். திருமுறை நம் வாழ்வில் என்ன வகையிலெல்லாம் உதவியாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளிலே அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான உதவி எப்படி செய்கிறது என்பதை பார்ப்பதற்காக இன்று சில மணித்துளிகளை உங்களோடு சிந்திக்கின்ற பேற்றினை பெற்றுள்ளேன். பொதுவாக இசை என்பது இசைத்து வைக்கக்கூடியது எல்லாவற்றையும். நம் வாழ்நாளிலே இசை இல்லாத நேரமே கிடையாது. பிறந்ததிலே இருந்து இறைவனின் திருவடியை சென்று சேர்கின்ற வரையிலே இசை நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அது வெறும் ஒலி மட்டுமல்ல, நமக்கு இன்பத்தை தருகிறது, அமைதியை தருகிறது. அது ஒரு பொதுவான மொழி. அந்த இசையின் வெவ்வேறான வடிவங்களை யாரும் புரிந்து கொள்வார்கள். இவர்கள் பாடுகிறார்களா அல்லது இசைக்கிறார்களா, இதிலே மகிழ்ச்சி இருக்கிறதா, இதிலே வருத்தம் இருக்கிறதா, அல்லது கெஞ்சுதல் இருக்கிறதா, கொஞ்சுதல் இருக்கிறதா அப்படிங்கிறத இசையிலே உணர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இசை வடிவம் என்ன என்று பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய தேவை என்ன என்பதை முதலிலே பார்த்து விடுவோம். இப்போதைய காலகட்டம் கடுமையான வெயில். பொதுவாக வேடிக்கையாக சொல்வார்கள், உலகத்திலே 4 வகையான பருவங்கள் உண்டு. ஸ்பிரிங், சம்மர், ஆட்டம், வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவுக்கு ஒரே வகையான பருவ காலம்தான் உண்டு. வெயில் காலம், வெயில் காலம், வெயில் காலம் என்று எப்பொழுதுமே வெயிலே இருப்போம். ஆனால் அந்த வெயிலின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். மார்கழி மாசத்திலே கூட கொஞ்சம் வெளியே போய்விட்டு வந்தால் வெயிலே போன வருத்தம் நமக்கு தெரியும். ஆனால் இரவிலே பனி கொட்டி தீர்த்துவிடும். இப்படி வெயிலையே பட்டுக்கொண்டிருக்கின்றன.
அப்படிப்பட்ட வெயில் காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே தாங்கவே முடியாது. ஆஹா இது அக்னி நட்சத்திரம், ஆஹா இது அக்னி நட்சத்திரம் என்று சொல்லி சொல்லி சொல்லியே அத அதனுடைய கடுமையை ஒருவருக்கொருவர் சொல்லி, ஆமா இல்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல அப்படின்னு வருடா வருடம் நாம் அனைவரும் சொல்லுகின்ற ஒரு வசனம் அது. நிச்சயம் எல்லாரும் சொல்லுவோம். சில நேரம் எனக்கு தோணும், நமக்கு வயதாவதால் அந்த சூரியனுடைய தகிப்பை தாங்க முடியவில்லையோ அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன். நமக்கும் வயசாகுது, சூரியனும் வயசாகிக்கிட்டே போகுது, தூரம் கூடிக்கிட்டே போகுது. சரி இந்த வயதுல நான் சொல்றேன் அப்படின்னா, இளையவர்கள் கூட சொல்லுகிறார்கள் தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லைன்னு. நிறைய செய்திகளும் பார்க்கின்றோம். நடந்து போய்க் கொண்டிருந்தவர்கள் சுருண்டு விழுந்து தங்களுடைய வாழ்வின் எல்லையே தொட்டு விடுகின்றார்கள் அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது திருமுறை நமக்கு எவ்வளோ வகையில உதவி செய்தே, இதுவும் இந்த கஷ்டத்திலிருந்து தீர்வதற்கும் ஒரு வகையை நமக்கு காட்டாதா அப்படிங்கிற ஏக்கம் நமக்கு வருகிறது இல்லையா? கை கொடுக்கிறார்கள் நம் பெருமக்கள். இந்த நேரத்திலே அக்னி நட்சத்திரம் என்று தென்பகுதியிலே கூறப்படுகிறது. தமிழகத்தின் வடபகுதியிலே கத்திரி வெயில் என்பார்கள். இது என்ன கத்திரி வெயில் அப்படின்னு தோணும். அக்னி நட்சத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு அந்த வார்த்தை அப்படின்னு தோணும். ஆனா பழக்கத்திலே இருப்பது அங்கே அக்னி நட்சத்திரம், இங்கே கத்திரி வெயில் என்பது. சூரியன் பூமத்திய ரேகையிலிருந்து கடக ரேகைக்கு செல்லும் பொழுது நேரடியாக இங்கே வந்து தாக்குகின்ற இந்த நேரம் சித்திரையின் கடைசி வாரம் முதல் வைகாசியின் நடுப்பகுதி வரை இந்த இத்தனை நாட்களிலே நம்மை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவார் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானை குளிர்விப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று யோசித்தால் இருக்கிறது. மழை. மழைய நாம எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கோம் தெரியுமா? சைவ பெருமக்கள் நமக்கு மழையிலே கூட அம்மையை காணுவதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். மழை எல்லாருக்கும் தேவை. திருவம்பாவை. ஒரு வாழ்க்கை சிறக்க என்ன வேண்டும்? ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை சிறக்க நல்ல வாழ்க்கை துணை வேண்டும். உலக மக்களின் வாழ்க்கை சிறக்க என்ன வேண்டும்? மழை வேண்டும். திருவம்பாவை பதிகத்திலே வாழ்க்கை துணை வேண்டும், மழை வேண்டும் என்று கேட்கின்ற வேண்டுகோளையே வைத்து வைத்து பாடியிருப்பார் மணிவாசக பெருந்தகை. அதிலும் மழையை சொல்லுகின்ற பொழுது மழையை பற்றி நினைப்பார். எப்படி? அம்மையின் வடிவமாக நினைப்பார். அம்மையின் வடிவத்தை அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தானா மழைக்கு காரணமான அனைத்தையும் அங்கே கொண்டு வந்து விடுவார். மழை எப்படி நம்ம விஞ்ஞானத்துல அப்புறமா கண்டுபிடித்தது. ஆனா அப்பவே அவர் பாடியிருக்கார் அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னரே. கடலிலே இருக்கின்ற நீரினை உறிஞ்சி, கடலையே சுருக்கிற அளவுக்கு உறிஞ்சுகின்றதாம் சூரியன். அந்த சூரிய கதிர்கள் உறிஞ்சிய மேக நீர்த்துளிகள் மேலே சென்று மேகமாக போகின்றன. அங்கே மேகம் என்ன நிறத்திலே இருக்கிறதாம்? உமையம்மையின் நிறத்திலே இருக்கின்றதாம். இனி மேகங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உமையம்மை நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் இல்லையா? திருவம்பாவையிலே இந்த பாடலை முன்னிக் கடலை சுருக்கி என்று பாடலை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உமையம்மையின் நிறம் அப்படின்னு மேகத்தை நினைத்து கொண்டு, மேகத்தை பார்க்கும் பொழுது உமையம்மை, உமையம்மை நினைக்கும் பொழுது மேகம் என்று நாம் கொள்ளலாம். அடுத்து அவளுடைய இடை, அந்த மேகத்திலே தோன்றுகின்ற மின்னல் அவளுடைய இடை என்று கூறுகின்றார். அதிலே கேட்கின்ற இடி ஓசை, மேகங்கள் ஒன்றோடொன்று மோதும் பொழுது எழுகின்ற இடியோசை அவளுடைய சிலம்பொலியின் ஓசை என்று கூறிவிட்டு, மழை பொழிவது போல உன்னுடைய அருளை எங்களுக்கு தா என்று கேட்பார். இப்படி அம்மையின் தோற்றம், அவள் அசைவு, அவளுடைய அழகு, அவள் சிலம்பின் ஓசை, அவள் பொழிகின்ற அருள் அத்தனையும் மழை. மழையை நினைவூட்டுகின்ற வண்ணம் இருக்கின்றது என்றால் அந்த மழை எவ்வளவு உயர்ந்தது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். மழை பெய்தால் இந்த அக்னி நட்சத்திரத்திலே இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த கொதிக்கின்ற தகிக்கின்ற சூரியனிலிருந்து ஒரு ஆறுதலான ஒரு நிலைமை இருக்க வேண்டும். சரி, மழையை எப்படி கொண்டு வரலாம்? எப்படி வேண்டலாம்? வேண்டத்தக்கது அறிபவன் தான் இறைவன், வேண்ட முழுதும் தருவான். ஆனா
எது எனக்கு தரணும்னு அவனுக்கு தெரியும். நான் கேட்கலாம். எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு. ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு அந்த தகுதி இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த தகுதி எனக்கு இருந்தா தான் நான் கேட்கிறதையும் இறைவன் தருவான். தகுதி இல்லாதது அவன் வந்து அத நான் பத்திரப்படுத்தி அத பாதுகாக்க தெரியாது இல்லையா? அப்ப தகுதி இல்லாததை தரமாட்டான். அப்படி இருக்கும் பொழுது, நான் வேண்டலப்பா. ஞானசம்பந்த பிள்ளையார் வேண்டி இருக்கார். அதுவும் எப்படி? உனக்கு உனக்கு பிடித்த இசை. அவருக்கு இசை பிடிக்கும் அப்படிங்கிறத ஞானசம்பந்த பிள்ளையாரின் பதிகத்திலே ஒவ்வொரு பதிகத்திலும் ராவணனை பற்றிய குறிப்பை கூறும் பொழுது, ராவணன் தனக்கு தரப்பட்ட தண்டனையிலிருந்து மீளுவதற்காக இசையை பயன்படுத்திக் கொண்டான். அப்ப இறைவனுடைய கோபத்தையும் தணிக்க வல்லது இசை. அப்படிப்பட்ட இசையை கையிலே துணையாக எடுத்துக்கொண்டு அவர் பாடியிருக்கின்ற அந்த 7 பதிகம், அந்த இசை மேகராக குறிஞ்சி என்ற அந்த இசை. ராகங்களுக்கு என்று ஒவ்வொரு குணநலன்கள், பலன்கள் உண்டு. அந்த ஒலியின் அளவு அதிகமாகும் பொழுது தான்சேன் என்ற ஒரு இசை வல்லுனர் விளக்கை ஏற்றுகின்ற திறமையை பெற்றிருந்தார் என்று கூறுவார்கள். விளக்கை ஏற்றுவதற்கு தீபம், நெருப்பு தேவையில்லையா? அந்த நெருப்பை கூட இசையிலே உருவாக்க முடியும் என்று நமக்கு வரலாறு கூறுகிறது. நெருப்பையே உருவாக்கும் பொழுது மழையை வரவழைக்க முடியாதா என்ன? அப்படி மழையை வரவழைக்கக்கூடிய தன்மையை கொண்டதுதான் மேகராக குறிஞ்சி. அந்த பண்ணிலே அமைந்த பாடல்கள் 7 பதிகங்களாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன. அவர் எத்தனை பாடினாரோ நமக்கு தெரியாது. நமக்கு தேவையானவற்றை இறைவன் நமக்கு தந்தார். எப்பவுமே மனிதர்களால் முடியாதது என்று நினைத்து பார்க்கும் பொழுது அது இறைவனால் முடியும். வள்ளுவ பேராசான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா முயற்சி தேவைதான். ஆனா அனுபவத்தின் மூலம் நாம் கண்டது, நாம் மட்டுமே முயன்றோம் என்றால் அதிலே நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப பக்கத்திலே தக்க துணையாக இறைவனையும் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுகோளை நாம் அமைத்து கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த மேகராக குறிஞ்சியிலே அமைந்த பதிகங்கள் முதல் திருமுறையிலே 129 இருந்து 7 பதிகங்களை அவர் அருளி செய்திருக்கின்றார். 7ம் கேட்பது அந்த வெயிலிலே இருந்து கொஞ்சம் மழையை தந்து எங்களுக்கு அருளை தர வேண்டும். அந்த வெப்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றி மழை தந்து குளிர்ச்சியை எங்களுக்கு ஊட்ட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளோடு இந்த பதிகங்கள் எதை வேண்டி நாம் செய்கின்றோமோ அப்ப நம்மை அறியாமலேயே அதனோடையே இணைந்த கருத்துக்களை அங்க கொண்டு சேர்ப்போமா இல்லையா? அப்படி சேர்க்கப்பட்ட பாடல்களை இதிலே நாம் காணலாம். இந்த பதிகம் அத்தனை பதிகங்களிலும் எப்படியெல்லாம் நமக்கு மழையை நினைவூட்டுகின்ற வண்ணம், நீர்நிலைகளை நினைவூட்டி மழை, அந்த மழை நேரத்திலே நடக்கக்கூடியவை அப்படின்னு நிறைய கருத்துக்களை எல்லா பதிகங்களிலும் கூறிக்கொண்டே போகிறார். ஒன்றை தவிர அத்தனை பதிகங்களில் இருந்தும் அந்த கருத்துக்களை மட்டுமே திரட்டி என்னுடைய சிந்தனையாக உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது அமைந்திருக்கின்ற கழுமலம், திருக்கழுமலத்திலே பாடிய பதிகம். அந்த முதல் பாடலிலே கூறிவிடுகின்றார் எப்படி கஷ்டம் வரும் அப்படிங்கிறத அந்த சேவுயரும் தின்கொடியான் பாடலிலே கூறுகின்றார். அந்த தொடங்குகின்ற பதிகத்திலே கூறுகின்றார், விலங்கல் அமர் புயன் மறந்து, அதாவது மாலை அணிந்திருக்கின்ற இறைவன் புயல் மேகங்கள் எல்லாம் மழை பொழிய மறந்து விட்டனவாம். என்ன வேலை ஒவ்வொருத்தருக்கும்? என்னுடைய வேலை என்றால் எனக்கு என்று இடப்பட்ட வேலைகள் இருக்கும். ஆனா அந்த வேலையை நான் மறந்தேன்னா அது எவ்வளவு பெரிய தவறு. யார் யாருக்கு என்னென்ன பணி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த பணியை செய்ய வேண்டும். மேகங்களுக்கான பணி என்ன? மழை பொழிவது. எப்படி? கடலிலே இருந்து நீரை முகந்து கொண்டு கற்கொண்டு அதை மழை நீராக தருவது. அந்த வேலையை மறந்துட்டான் அந்த மழை மேகம். அப்படி இருக்கும் பொழுது அத ஒரு
ஜோதிடம் வழியாக, ஜோதிட குறிப்பு வழியாக நமக்கு தருகின்றார். மகரத்திலே புகுந்த சனியை போல என்று, மிகவும் கடினமான ஒரு நேரம் என்று கூறுவார்கள். அந்த மகரத்திலே புகுந்த சனி ஞானசம்பந்த பிள்ளையார் தான் பாடியிருக்கின்றார். வேயிறு தோழி பங்கன் என்று அந்த 9 கோள்களும் அடியாரை ஒன்றுமே செய்யாது என்று. அது நமக்கு கூறப்பட்ட ஒரு ஆறுதல். ஆனா பொதுவாக நமக்கு நிறைய பேரிடம் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஜாதகத்தை நம்புவது, இது சனிப்பெயர்ச்சி அப்படின்னா போதும் ஓடி போய் விழுந்துருவோம். அங்க ஆஹ் திருநள்ளாற்றுல போனா தர்பாரண்யேஸ்வரர் முன்னால இருக்கிற கூட்டத்தை விட கோயில் முன்னாலேயே இருக்கின்ற கூட்டம் தான் நிறைய இருக்கும். ஏன்னா மனித நம்பிக்கை அது. அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அருளாளர்கள் நமக்கு பல திருப்பதிகங்களை தந்து நம்மை வழிகாட்டி நடத்துகிறார்கள். நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற வகையிலே மகர ராசியிலே சனி புகுந்தால் எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டத்தை தரக்கூடியது எது? இந்த பஞ்சகாலம். ஏன் அந்த நேரத்திலே மழை மேகம் சாதாரண மேகமாக இருக்கு. ஏன்னா நீரை முகந்து செல்லவில்லை, வெயில் அதிகம். அப்படி வெயில் அதிகமாக இருந்து மழையை மறந்த மேகங்கள் இருந்த காரணத்தினால் பஞ்சமே வந்து விடுகின்றது. அப்படி பஞ்சமே வந்த காரணத்தினால் அனைவரும் நலிவுற்றிருக்கிறார்கள். ஆனா திருக்கழுமலத்துல எப்படியா மகர ராசியில மகர ராசியில சனி பகவான் புகுந்து கஷ்டத்தை கொடுத்த மாதிரி இருந்தாலும், பஞ்சம் இருந்தாலும், தன்னுடைய பணியை செய்ய மேகங்கள் மறந்தாலும் அங்கிருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் உதவினார்கள் என்று, உதவி அனைவருக்கும் தேவை என்பதை உணர்த்துகின்ற அந்த நிலைமையை நமக்கு நினைவூட்டி, அந்த நேரத்துல மழை இருக்கணும். அப்ப மேகராக குறிஞ்சியில பதிகத்தை பாட வேண்டும். இந்த மேகராக குறிஞ்சியில இந்த பதிகத்தை பாடும் பொழுது இறைவன் மழையை பொழிகின்றான். அப்படி மழை வருதுன்னு வைங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும்? இப்படி ஒரு காட்சியை நம் கண் முன்னாலே விவரிக்கின்றார். கற்பனை வளம், தமிழின் அழகு தோன்ற ஞானசம்பந்த பிள்ளையார் பாடுவது. இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற திருக்கோயிலே பெண்கள் எல்லாம் சுற்றி நடந்து வருகின்றார்களாம். இந்த கோவில் எப்பேற்பட்ட கோவில்? நாவியலும் மங்கையொடு நான்முகன்தான் வழிபட்ட நலம்கொள் கோயில். அங்கே மக்கள் எல்லாரும் நடந்து சுற்றி வருகின்றார்கள். அவர்கள் சுற்றி வருகின்ற பொழுது அருகிலே இருக்கின்ற வாவி, அந்த இடத்திலே அருமையாக மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. மலர்கள் எப்பொழுது மலரும்? அது நீரிலே பூக்கின்ற மலர்கள். பூக்களிலே பல வகை, செடியிலே பூப்பவை, மரத்திலே பூப்பவை, நீரிலே பூப்பவைன்னு விவரங்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட நீரிலே பூக்கக்கூடிய மலர்கள் எப்போ இருக்கும்? நிறைந்த நீர்வளம் இருக்கின்ற நேரத்திலேதான் அங்கே மலர்கள் பூத்திருக்கும். வாவிதோறும் வன்கமலம் முகம் காட்ட, செங்குமுதம் வாய்கள் காட்ட, காவியிரும் கருங்குவளை கருதே நெய்தல் கண் காட்டும். அப்படி ஒரு முகம் மாதிரி ஒரு அழகான கற்பனை. என்ன ஒரு கற்பனையான அந்த கண்ணு முன்னால படம் மாதிரி கொண்ட பாத்தீங்களா? குமுதவாய் என்று, அப்படி குமுதவாய் மலர்ந்தெழுதன்னு சொன்னார் இல்லையே, அந்த குமுதவாய் குமுதம் மலர்ந்திருக்கு வாய் மாதிரி இருக்கான், தாமரை மலர்ந்திருக்கு முகம் மாதிரி இருக்கான், குவளை மலர்ந்திருக்கு கண்ணு மாதிரி இருக்கான் அப்படின்னு கண்ணு முன்னால அப்படி ஒரு நீர்நிலையை கொண்டு வருகின்றார். நீர்நிலையை நினைக்கும் பொழுதே அதற்குள்ள குளிர்ச்சி நமக்கு நினைவுக்கு வருமா இல்லையா? அப்படி அந்த குளிர்ச்சியை நினைவூட்டுகின்ற வண்ணம் மழை நமக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றார். அடுத்து திருவையாற்று பதிகத்திலே அந்த எப்படி அடுத்த கற்பனை காட்சி முதல் பாடலிலேயே கூறுகின்றார். சாதாரணமா கற்பனை காட்சியை மட்டும் கூறுகின்றார் என்று கூறிவிட்டு நிறுத்த முடியாது. இறைவன் நமக்கு எவ்வாறெல்லாம் உதவுகின்றான் என்பதை கூறுகின்றார். நம்முடைய புலன்கள் அனைத்தும் அப்படியே அடங்கி போகின்ற நேரம், சளி நம்முடைய தொண்டையை அடைத்து மூச்சு விட திணறுகின்ற நேரம், அப்போ நிச்சயம் ஒரு பயம் வரும் இல்லையா? கொஞ்சம் மூச்சு விட சிரமப்பட்டோன்னு வைங்களேன், எல்லா கதவும் அடைச்சிருக்கு, காத்து இல்ல, மூச்சு விட சிரமப்பட்ட உடனே எங்க பிச்சுக்கிட்டு ஓடலாம் அப்படிங்கிற ஒரு பயம் வரத்தானே செய்யும். இது இறுதி காலத்துல பயம். அப்படி வருகின்ற பயத்தை போக்குவதற்கு அஞ்சேல்னு வராராம் சுவாமி. அதே மாதிரி
வெயில்னால அப்படியே கருகி கஷ்டப்பட்டு நொந்து போய் இருக்கிற நமக்கு அஞ்சேல்னு வரக்கூடியவர் இல்லையா அவரு. அப்ப நமக்கு கண் முன்னாலே என்ன செய்கின்றார்? மழைக்காட்சியை அங்கே கொண்டு வருகின்றார். எப்படி? அதுவும் மந்திகள் சுத்தி வர்றாங்களாம். அலமந்த அப்படி அலமந்து புலனைந்தும் பொறிகலங்கிய நெறிமயங்கிய அறிவு அழிந்திட்டு மேல் உந்தி அப்படிப்பட்ட நேரத்திலே அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அவனுடைய கோயிலை வலம் வருகிறார்கள் மடவார்கள். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர அவர்களுக்கு அவர்கள் நடனத்திற்கு ஏற்ப அங்கே தாளம் இசைக்கப்படுகிறது. அதை கேட்ட உடனே இங்கே இருக்கின்ற குரங்குகள் மந்திகள் என்ன செய்தான்? முழவு சத்தத்தை கேட்டோன்னு அதோட இடிச்சத்தத்தை சேர்த்து நோக்குகின்றன. அதுக்கு முழவுங்கிறத வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்க முடியல. அதனால அது இடி என்று நினைத்து கொண்டு, ஐயோ மழை நேரத்துல கீழே நின்னா கஷ்டமே அப்படின்னு மரத்துக்கு மேல ஏறி போயிட்டு, என்னடா இடிச்சத்தம் கேட்டது, இன்னும் மழையை காணுமேனு மேல பாக்குதான் முகில. ஆக நம் கற்பனையிலே அந்த மழை நேரத்தை கொண்டு வந்து சுற்றிலுமே அந்த குளிர்ச்சியை வர வைக்க வேண்டும் என்பதற்கு இந்த பாடல் நமக்கு உதவியாக இருக்கிறது. இப்படி கற்பனையில மட்டும் பார்க்காத, மேகராக குறிஞ்சி பண்ணிலே பாடினால் நினைவிலும் நமக்கு இது அந்த மழை கைவரப்பெறும் என்று உணர்த்துகின்றார் ஞானசம்பந்த பிள்ளையார். இது உயிரினங்கள் மட்டும் மழையை தேடவில்லை, மனித இனம் மட்டும் மழையை தேடவில்லை, எல்லா உயிரினமும் மழையை தேடுகிறது, மழைக்கு ஏங்குகின்றன என்பதை உணர்த்துகின்ற வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து 8வது பாடலிலே அதிலேயே இருக்கின்ற மற்றும் ஒரு பாடல், அதே பதிகத்திலே காணப்படுகின்ற பாடல் எப்படி சொல்லப்படுகின்றது என்றால், அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அரக்கர்கோன் தலைகள் 10 மஞ்சாடு தோள் நெறிய அடர்த்து அவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோயில். இசை பாடினான் இல்லையா, அந்த இசைக்காக அவனுக்கு அருளை புரிந்தவனுடைய கோயில். இஞ்சாயல் இளம் தெங்கின் பழம் வீழ விளம் மேதி இரிந்தங்கு ஓடி. அப்படி மேல இருந்து தென்னை மரத்துல இருந்து நெற்று கீழே விழுதான். அப்படி நெற்று கீழே விழுந்த உடனே அங்க இருக்கின்ற எருமை, கீழே இருக்கின்ற எருமை இருக்க பயந்து போய் ஓடுதான். இளம் கன்று, அந்த இளம் கன்று அஞ்சி ஓடி எங்க போய் விழுதான்? வயலுக்குள்ள போய் விழுதான். அந்த சென்னல் கதிர்கள் எல்லாம் காலால மிதிக்கான், வயலுக்குள்ள கதிர்கள்லாம் இருக்கான், அதை காலால மிதிக்கிறான். அந்த மிதிச்சு அங்கே இருக்கின்ற தாமரைகளை என்னவா சொல்றார் தெரியுமா? களைன்னு சொல்லுகின்றார். அங்க விளைய வேண்டியது அரிசிதான், நெல்லுதான். அந்த நெல்லு விளையாம, நெல்லும் விளைஞ்சிருக்கு, அதுக்கு நடுவுல களையும் இருக்கு இல்லையா? பயிர் விளையும் பொழுது அதற்கு களையும் வளரும். இங்கே களையாக என்ன வளர்ந்திருக்கிறது? தாமரை வளர்ந்திருக்கிறது. அப்ப எவ்வளவு நீர் இருந்தால் அங்கே தாமரையே மலர்கின்ற அளவுக்கு இருக்கும். இப்போ செந்நெல்லும் நிறைஞ்சு காணப்படுகின்றது, அப்பயிரும் நல்லாக செழிப்பாக நன்றாக வளர்ந்திருக்கிறது. தென்னை மரம், அதற்கு அருகே மேய்ந்து கொண்டிருக்கின்ற மேதி எருமை மாடின் இளங்கன்று, அது பயந்து ஓட எங்கே போய் விழுகிறது? வயலுக்குள்ளே பாய்கிறது. அங்கே களையாக வளர்ந்திருப்பது தாமரை மலர் என்று நீரின் வளத்தை, தென்னை மரங்கள் நிறைந்திருக்கின்றன, மேய்வதற்கு நிறைந்த புல் இருக்கு அப்படின்னா அங்கே மழை வளம் இருக்கின்றது. வயலிலே சென்னல் நிறைந்து காணப்படுகின்றது என்றால் அங்கே பயிர் செழித்து வளர்வதற்கு நீர்வளம் இருக்கு. களை கூட தாமரையாக இருப்பது ஏனென்றால் அங்கே நீரின் வளம் அதிகம் என்பதனால் அப்படி என்று நீரின் வளத்தை தரக்கூடிய அந்த மழையை வேண்டி மேகராக குறிஞ்சியிலே இந்த பதிகத்தை நமக்கு பாடியர்கள் இருக்கின்றார். அடுத்து உள்ள 131வது பதிகமாகிய திருமுதுகுன்றம், அதிலே அவர் என்ன பாடுகின்றார் என்றால், அங்கே இழை மேவு கலை அல்குல் ஏந்திழையாள் ஒரு பாலா என்று தொடங்குகின்ற அந்த பாடலிலே
கழைமேவு மடமந்தி மழை கண்டு மகவினொடும் புக ஒன் கல் என்கின்றார். மூங்கில் மேல இருக்கின்ற அந்த மூங்கிலுக்கு மேல ஏறி இருக்கான் குரங்கு. அப்போ மழை சத்தம் கேக்குது, இடி சத்தம் கேக்குது. அந்த இடி கேட்ட உடனே மழை வருது அப்படின்னு பயந்து, அங்க போன பதிகத்துல என்ன சொன்னாரு? முழவ கேட்டு இடின்னு நினைச்சு பயந்துதான். இங்க இடிய கேட்டு பயந்து குகைக்குள்ளே சென்று ஓடி ஒளிக்கின்றதாம். அப்படி இடி என்றவுடன் அது மழையை நினைக்கின்றது. மழையை நினைத்து கொண்டு பயந்து குகைக்குள்ளே சென்று ஒளிகின்றது என்று கூறிவிட்டு அங்கே மழை வருவதற்கான அறிகுறி என்பதை உணர்த்தினார். ஆனால் அந்த நேரம் எப்படியாக இருக்கின்றது? மேகராக குறிஞ்சி தேவைப்படுகின்ற நேரம் எப்படி இருக்கின்றது என்றால், யானைகள் இறை தேடி எல்லா இடமும் அலைகின்ற நேரமாக இருக்கின்றது. இடி இருக்கின்றது, கோடை இடி என்றே கூறுவார்கள். அதனுடைய சத்தமே அதிகமாகத்தான் இருக்கும். இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் போய் விழற மாதிரி சத்தம், அப்படியே இங்க இருந்து அங்க பயணம் பண்ற மாதிரியே இருக்கும் நமக்கு. அவ்வளவு இடிக்கும், அவ்வளவு மின்னல் இருக்கும். ஆனா மழை வருவது ரொம்ப அரிதானதாக இருக்கும். ஏன்? காலநிலை அப்படிப்பட்ட காலநிலை. அதனால மழை இடி இருக்கிறது, மழை வரும்னு மந்தி அஞ்சுகிறது. ஆனால் அந்த அதுவரை இருந்த கொடிய காணலின் காரணமாக யானைகள் அனைத்தும் உணவு தேடி அலைகின்றன. முழைமேவு என்று அவன் கோய்க்குள்ளே சென்று விடுகின்றன. யானை இறை தேரும் வளர் சாரல் முதுகுன்றமே. யானை சாரல்ல அங்கேயும் இங்கேயும் உணவு தேடிட்டு இருக்கிற ஒரு காலநிலை. இப்ப இடி இடிக்கி மழை வந்துடும். ஏன்னா மேகராக குறிஞ்சியில பாட ஆரம்பிச்சாச்சு. அதனால மழை வந்துவிடும். இப்ப நிறைய நம்ம செய்திகள்ல பாக்குறோம் இல்லையா, ஊருக்குள் யானை புகுந்தது அப்படின்னு. ஊருக்குள்ள யானை புகுந்து வரல, நாம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காடு மலைன்னு எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டே போறோம். அப்ப அது எப்பவும் தண்ணீர் தேடுற இடத்த அது தேடித்தானே எப்பவும் வரும். அதனால ஒண்ணு. இன்னொன்னு, அது செல்லக்கூடிய பாதையில நாம கட்டடம் கட்டிட்டு அதுக்கு மேல அது அந்த வழியா போகும்போது ஊருக்குள்ள வந்துட்டு என்று கூறுகின்றோம். யானையின் தன்மை இறை எங்கே கிடைக்கும் என்று தேடுவது. காலநிலையில நமக்கு இங்க கிடைக்கலையா, இன்னொரு கடையில போய் வாங்குவோம். யானை எப்படி இயற்கையிலே தானே தேட முடியும். அதற்கு தெரிந்த பாதையிலே அது தேடி செல்லும். இறை தேடுவது கட்டாயமாக இருக்கின்ற காலம் இந்த மழை வேண்டி அவை அலைகின்ற காலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை இந்த அதை மீண்டு வருவதற்காக மேகராக குறிஞ்சியிலே அமைந்த பாடல்கள் நமக்கு வழித்துணையாக நின்று மீண்டு வருவதற்கு உதவி செய்யும் என்பதில் ஐயமே இல்லை. அடுத்து திருவேழிமிழலை அங்கே பாடியது. திருவேழிமிழலையில நினைச்ச உடனே நம்ம அனைவருக்கும் நினைவுக்கு வருவது நித்தம் ஒரு பொற்காசு சுவாமி தந்த இடம். அந்த பொற்காசு எதுக்கு தந்தாரு? பஞ்சம். அந்த நேரத்துல ஒரு தெருவிலே இருந்த திருமடத்திலே நாவுக்கரசர் பெருமான் தன்னுடன் வந்த அடியார்களோடு தங்கி இருக்க, இன்னொரு தெருவிலே அமைந்த திருமடத்திலே ஞானசம்பந்த பிள்ளையார் தன்னுடன் வந்த அடியார்கள் பெருமக்களோடு அங்கே தங்கி இருக்கின்றார். இப்படி அவர்கள் தங்கி இருக்கின்ற நேரத்திலே பஞ்சம் வந்தது. இது மாதிரியான இருக்கும். அப்ப அந்த பஞ்சம் போக்குவதற்கு இந்த மழை வேண்டும் என்று வேண்டி பாடியது இல்லையா? அவருக்கு அப்ப வாசி தீரவே காசு நல்குவேர் அந்த புராணம் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். திருவிழிமிழலைன்னு சொன்ன உடனே இங்கே இவர் எப்படி திருவிழிமிழலையிலே உள்ள 4வது அந்த பதிகத்திலே உள்ள பாடல் 4வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், வரை சேரு முகில் முழவ. அடுத்து ஒரு கற்பனை. மலை சென்று சேருகின்ற, மலையை தடவிக்கொண்டு செல்லுகின்ற முகில் இருக்கிறதே, ஒன்றோடொன்று உரசி இடியை எழுப்புகின்றதா. அது இடிச்சதை கேட்ட உடனே இங்க சேவுயரும் அந்த பதிகத்துல பார்த்தோம் இல்லையா, மன்னிக்கணும், புலனைந்தும் பதிகத்துல பார்த்தோம் இல்லையா, மழைன்னு இடி முழவை கேட்டவுடன் இடிச்சத்தோன்னு மந்தி நினைச்சது. அதே மாதிரி மயிலும் நினைக்குது. அங்க இடி இடிக்குது, இடிச்ச உடனே இது நடனமாட தொடங்குகின்றது. பொதுவாகவே மேகம் வந்தால் தோகை விரித்து ஆடும் மயில் என்பது நமக்கு தெரியும். இங்கே அவர் அதை கலையோடு நினைத்து கூறுகின்றார்.
அது பொதுவான பழக்கம் என்று கூறுவோம், அதுதான் உலக இயற்கை என்று கூறுவோம். ஆனா இவர் அதுக்கு இன்னொரு நுணுக்கமான தொடர்பை தருகின்றார். என்ன? நடனம் எதற்கு ஆடுவார்கள்? தாளம் வேண்டும் இல்லையா? தாளம் இருந்தால் அதற்கேற்ப நடனம் ஆடுவார்கள். இங்கே தாளமாக என்ன இருக்காம்? இடி இருக்காம். அந்த இடியை கேட்டவுடன் மயில்கள் எல்லாம் நடனம் ஆடுகின்றன. சரி, நடனத்துக்கு பாட்டு வேண்டாமா அப்படின்னு நினைச்சதோ என்னவோ, வண்டுகள்லாம் பாடத் தொடங்கிருச்சான். வண்டுகள் எல்லாம் பாடத் தொடங்குகின்றன. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி, வண்டுகள் பாட, மயில்கள் ஆட, அதுக்கு முழவாக இடி இடிக்க, இதுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு என்ன தருதான்? பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா பொண்ணு வைக்கிற இடத்துல அங்க பொன் போல இருக்கின்ற கொன்றை மலர்கள் அத அப்படியே உதுக்குதான், அப்படி மேல இருந்து உதிர வைக்குதான். அது உதிரும் போது யாராவது பரிசு கொடுத்தால் என்ன செய்வோம்? கைகளை ஏந்தி வாங்குவோம் இல்லையா? அதே மாதிரி செங்காந்தள் மலர், பெண்களின் கைகளை செங்காந்தள் மலர் போன்ற அந்த மலரை பார்த்திருந்தா தெரியும், அப்படி விரல் மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒன்னொன்னு நீள நீளமான இதழ்கள், அப்படி இப்படிதான் இருக்கும் அது. அப்படி அது செங்காந்தள் மலர் மலர்ந்திருக்கா, கொன்றை மலர் அதுல உதுத்து விடுதான் அதுல. அதாவது அது பரிசு கொடுக்கிற மாதிரியும், இது பரிசை ஏந்தி கையேந்தி வாங்குவது மாதிரியும். என்ன ஒரு கற்பனை பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு காட்சி இருக்கணும்னா அங்க என்ன இருந்திருக்கணும்? மழை இருந்திருக்கணும். மழை இருந்தால்தான் அந்த இடி இருந்திருக்கும். மேகத்தை கண்டவுடன் மயில் ஆடி இருக்கும். மழை இருந்திருந்தால்தான் பசுமை நிறைந்திருக்கும். யானை இறை தேடுவதற்கு தகுந்த நேரம், இறை தேட வேண்டிய நேரமாகிவிட்டது எப்போ? அந்த பசுமை இல்லாம இருக்க நேரத்துலன்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே பசுமை இருக்கிறது. எதனால சொல்லுகின்றோம்? மலர்கள் இருந்தால்தான் வண்டுகள் சுத்தி இசை பாடும். அப்ப பசுமை இருக்கு. சரி, பசுமை இருக்குங்கிறதுக்கு அடுத்த வரியில திரும்பவும் நமக்கு சாட்சி மாதிரி கூறுகின்றார். கொன்றை மலர்கள் மலர்ந்து உதிர்கின்றன, அதை ஏந்துகின்றன செங்காந்தள் மலர்கள் என்று. ஆக கோடைதான் இருந்தாலும் பசுமையை தரக்கூடிய மழை மேகராக குறிஞ்சி பாட கொண்ட பதிகத்தை பாடும் பொழுது நமக்கு கிடைக்கும் என்பது நமக்கு புலனாகின்றது. வரை சேரு முகில் முழவ, மயில்கள் பல நடமாட, வண்டு பாட, விரை சேர் பொன் இதழி தர, மென்காந்தள் கையேற்கும் மிழலையாமே என்று திருவிழிமழலையின் பெருமையை, அதன் வளத்தை நமக்கு அறிமுகம் செய்கின்றார். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமைகளை எல்லாம் கூறிக்கொண்டே சென்று இங்கே மேகங்கள் தங்குகின்ற மாடங்களை பற்றிய குறிப்பை கச்சியே கம்பத்திலே கூறுகின்றார். இப்படி எந்த இடத்திலும் ஞானசம்பந்த பிள்ளையார் எல்லா பதிகங்களிலும் கூறுவார். இயற்கை வர்ணனை என்பது அவருடைய பாடல்களிலே நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் இங்கே மேகம், மழை, தண்ணீர், செழிப்பு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி எது நமக்கு தேவை அதை இறைவன் தருவான் என்பதை உணர்த்தி கொண்டே செல்லுகின்றார். அடுத்து 134வது பதிகமாக திருப்பரியலூர் வீரட்டம் அங்கே பாடிய திருப்பதிகத்திலே 7வது பாடலிலே கூறுகின்றார். அங்கும் நீர்வளம் நிறைந்த பாடலை தருகின்றார். அந்த நீர் வளத்தை பார்த்தவுடன் எப்பவுமே அப்படித்தானே, இந்த மோட்டிவேஷனல், இப்ப நிறைய அந்த ஊக்குவித்தலுக்காக நிறைய பேர் பேச தொடங்கி விட்டார்கள் இல்லையா? எங்க பார்த்தாலும் முன்னால இயற்கையாகவே நமக்கு வீட்டிலே சொல்லுவது, அதை பார்த்தே நாம ஊக்குவிக்கப்படுவோம். ஆனா இப்ப நமக்கு எல்லாமே தனித்தனியா தேவையா இருக்கு இல்லையா? உண்டான சாப்பாட்டை சாப்பிட்டே அந்த காலத்துல எல்லாரும் நல்லபடியா ஆரோக்கியத்தோட வளர்ந்திருக்காங்க. ஆனா இப்ப நம்ம குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஊட்டம் தருங்கள், இன்னும் கொஞ்சம் ஊட்டத்தை இதன் மூலம் கொடுங்கள், இதை சாப்பிட வைங்க, அதை குடிக்க வைங்க அப்படின்லாம் நமக்கு நிறைய சொல்லுதாங்க. நாமும் அதை பார்த்து அது பின்னாலே அலையிறோம் இல்லையா? இப்படி நமக்கு ஊட்டம், அந்த அதை பார்த்த உடனேயே ஊட்டச்சக்தி அப்படிங்கிறது நமக்கு புலனாகிறது. அந்த நம்மை ஊக்குவிப்பதற்காக பேசுகின்றவர்கள் கூறுகின்ற செயல் என்னன்னா, ஏதாவது ஒரு செயல்பாடை செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கோங்க. அதாவது எழுதணும், படிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு இடம், அது அந்த படிக்கிற நேரம், எழுதுற நேரம் எதுனாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து செய்யுங்க. ஏன்னா அந்த இடத்த பார்த்த உடனே உங்களுக்கு இங்கதான் எழுதுவோம், இங்கதான் படிப்போங்கிற மனநிலை வரும். இப்போ உங்களை நீச்சல் குளத்துக்குள்ள பக்கத்துல கொண்டு விட்டோன்னு வைங்களேன், உடனே எப்படி இருக்கும்? உடனே பாஞ்சு நீச்சல் அடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே வரும். அப்புறம் நான் உடற்பயிற்சி செய்யக்கூடிய கருவிகள் இருக்கிற இடத்துக்கு போன உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? உடற்பயிற்சி செய்யணும், உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. இப்படி எது
நம் மனதை ஊக்குவிக்கக்கூடியதோ அதை அப்படியே பயன்படுத்த வேண்டும். இங்கே பாடல்கள் தோறும் மழை, மழையினால் நிகழக்கூடியவை, மழை இல்லாவிட்டால் என்ன நேரும், இப்படி மழை 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 என்று கூறிக்கொண்டே வருகின்றார். இங்கேயும் அலையடித்துக் கொண்டிருக்கின்ற நீர்நிலையை பற்றிய குறிப்பை தருகின்றார். இந்த கோடையிலும் அப்படி நினைச்சு பாருங்களேன், அலை அடிச்சிட்டு இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு உடனே ஒரு குளிர்ச்சி நமக்கு வருதா இல்லையா? பாடலை படிக்கும் பொழுதே குளிர்ச்சி வந்தால் நிச்சயமாக நமக்கு மழை பொழிந்து குளிர்ச்சியை தரும் இந்த பதிகம் என்று நமக்கு ஒரு நிச்சயமான தன்மை வருகின்றது. 7வது பாடலிலே கூறுகின்றார், நரையார் விடையான் அல நலம்கொள் பெருமான் அறையார் அரவம் அழகா அசைத்தான். அப்படி போற போக்குல சுவாமியோட அழகையும் அங்க கூறுகின்றார். திரையார் புனல் சூழ் திருப்பரியலூர். திருப்பரியலூர் எப்பேற்பட்ட இடமா, அலை அடிச்சுக்கிட்டு இருக்கிற புனலால சூழப்பட்டது. கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்தாலே அப்படியே அலை அடிச்சு கொண்டு இருக்கின்ற புனல் அப்படின்னு. இப்ப டிசம்பர் மாசத்துல இந்த இதை நினைச்சு பார்த்தோம்னு வைங்களேன், சென்னையில இருக்கிறவங்களுக்குன்னு முன்னால சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தமிழகம் முழுவதும் இருப்பவர்களுக்கு டிசம்பர்னு ஒரு பக்குன்னு ஒரு நினைப்பு வருது. ஐயோ எப்ப மழை பெய்யுமோ, எப்ப தண்ணி வருமோ, எங்கெங்க தண்ணி அலை அடிச்சு வருமோன்னு நினைப்பு வரும். ஆனா இப்போ நமக்கு அந்த அலையடிக்கின்ற நீர் கண்டிப்பாக தேவை என்பது இந்த கோடை நமக்கு உணர்த்துகின்றது. கருப்பரியலூர் எப்படிப்பட்ட மன்னிக்கணும் திருப்பரியலூர் எப்படிப்பட்டதாம், அலையடித்துக் கொண்டிருக்கின்ற நீர்நிலைகளால் சூழப்பட்டதாம். திரையார் புனல் சூழ் திருப்பரியலூரில் விரையார் மலர்ச்சோலை விரட்டத்தானே. மனம் மிகுந்த தேன் மிகுந்த மலர்கள் நிறைந்த சோலை, அதுவும் நீர்வளத்தை நமக்கு நினைவூட்டுகின்ற வண்ணம் இருக்கின்றது. இப்படி வளத்தையும் நீரையும் குறிப்பிடுகின்ற பாடலை மேகராக குறிஞ்சியிலே அமைத்து நமக்கு தந்திருக்கின்றார். இங்கே அடுத்து வருகின்ற 8வது பாடலிலேயும் மீண்டும் கூறுகின்றார். மடு. மடு என்ற சொல் பழமொழியில சொல்லுவோம், எதுக்காவது ரொம்ப வித்தியாசங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா அது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு. மலை என்பது மிகவும் உயர்ந்திருக்கும், மடு என்பது மிகவும் தாழ்ந்து, அதாவது தரையிலிருந்து கீழே இறங்கி பள்ளமாக மடு என்று கூறுவோம். அப்படிப்பட்ட ஆழமான மடுல அன்னம் நீந்தி கொண்டிருக்கின்றதாம். ஆழமான இடம், அதுல கொஞ்சம் போல தண்ணி இருக்குன்னு வைங்களேன், அப்போ அதுக்குள்ள போய் அன்னம் இறங்கி நீந்துமா? நீந்தாது. ஆழமான நீர்நிலையில நிறைய தண்ணி இருந்தா தான் அன்னப்பறவை நீந்தி கழிக்கும். அங்க ஆழமான மடு இருக்கான், அந்த மடுல அன்னப்பறவை நீந்தி கொண்டிருக்கின்றதா. அப்படிப்பட்ட இடத்தை உடையது திருப்பரியலூர் என்று கூறுகின்றார். அப்ப ஆழமான நீர்நிலையில தண்ணி நிக்கணும் அப்படின்னா நிறைய மழையும் வந்திருக்க வேண்டும் என்று இந்த மேகராக குறிஞ்சி பண்ணிலே அமைந்த இந்த பதிகம் நமக்கு நினைவூட்டுகின்றது. இப்ப நமக்கு மடு எல்லாம் நல்ல நகர்ப்புறத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு மடுங்கிறது கொஞ்சம் கற்பனை செய்வதற்கு கஷ்டமான காரியமா இருக்கலாம். நிறைய இடங்கள்ல கொஞ்சம் அவுட்டர்ல வந்தாச்சுன்னா எங்க பகுதியில அதுக்கு கல்வெட்டாங்குழி என்று கூறுவார்கள். கட்டடங்கள் கட்டுவதற்கு ஜல்லிக்கல் அல்லது சாலைகள் போடுவதற்கு ஜல்லி எல்லாம் எடுப்பதற்கு அங்க வெடி வைத்து தகர்த்து பாறைகளை எடுப்பார்கள். அதுல ஒரு பள்ளம் வந்துடும் இல்லையா, அந்த பள்ளம் சும்மா இருக்கும், மழை நேரத்துல அது நிறைஞ்சிரும். அந்த நிறைந்த அது ஏற்கனவே அது நீர் ஊற்று உள்ள இடம் இல்ல, இயற்கையிலே அமைந்த மடு அன்று. அப்படி இருக்கிறதுனால மழை பெய்யும் போது நிறையும். அப்படி நிறைந்து கோடை வரும் பொழுது அந்த நீர் வற்றி கொண்டே போகும், அப்படியே அடியில வத்தி போயிரும். அப்புறம் திருப்பி மழை பெஞ்சா நிறைஞ்சிரும். இங்கே இது எப்படிப்பட்ட மடுன்னு நமக்கு தெரியாது. அது நிறைந்திருக்கின்றது என்றால் மழை வளம் நிறைந்த இடம் என்பதை நினைவூட்டுகின்றார். இந்த மழை வளத்தை, நீர் நிறைந்த மடு, அதிலே அன்னங்கள் விளையாடுகின்றன. அதோடு அங்கே என்ன நிறைந்து காணப்படுகின்றதாம், வயல் சூழ்ந்து காணப்படுகின்றதாம். சாதாரண வயல் இல்ல, நிறைந்த விளைச்சல் மிகுந்த வயல். வயல் விளைச்சல் தர வேண்டும் என்றால் எப்படி? நீர் வேண்டும், நீர் வளம் வேண்டும். அதனால் இங்கே விளைச்சல். இந்த பாடல் அதைத்தான் கூறுகின்றது. வளைக்கும் எயிற்றின் அரக்கன் வரை கீழ் ராவணனை கூறுகின்றார். இழைக்கும்படி தான் இருந்து ஏழை அன்னம் திளைக்கும். அன்னம் திளைக்கும் படுகத்திருப்பரியலூரில்
விளைக்கும் வயல் சூழ்ந்த வீரட்டத்தானே, விளைகின்ற நிலங்கள் சூழ்ந்த வீரட்டத்திலே எழுந்தருளி இருக்கின்றவனே என்று இறைவனை பாடுகின்றார். இப்படி ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பதிகத்திலும் ஒவ்வொரு பாடலை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த அடுத்து இருக்கின்ற 135வது பாடல், 135வது பதிகத்திலே இறைவன் திருமுடியிலேயே ஆறினை வைத்திருக்கின்றான். அந்த ஆற்றிலிருந்து நீர்வளம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நினைவூட்டுகின்ற வண்ணம் இந்த பதிகத்திலே நிறைய இடங்களிலே கங்கை சேர் சடையான், ஆறு சேர் சடையான் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகின்றார். இப்படி நீர்வளத்தை நினைவூட்டுகின்ற பாடல்களை மேகராக குறிஞ்சியிலே நமக்கு தந்து ஞானசம்பந்த பிள்ளையார் இந்த கோடையின் வெப்பம் தணிவதற்கு வகை சொல்லுகின்றார். இந்த 7 பதிகங்களையும் மழை வேண்டிய பதிகங்களாக பாடுவது மரபாக இருந்து வருகின்றது. நம்மால் இயன்றவரை இந்த கோடையின் வெப்பத்தில் இருந்து மீள்வதற்கு மழை வரும், அது இறைவன் நமக்கு தருகின்ற அருட்கொடை. அது தவிர இந்த பதிகங்களை பாடுவதன் மூலம் எப்பவுமே பாடும் பொழுது மனது ஒரு பக்கமும் கண்ணு பதிகத்தை பார்க்கணும் வாய் உச்சரிக்கிறதுமாக இருக்கக்கூடாது. கண்ணு பார்த்து இந்த பதிகத்தை பாடும் பொழுது மனசு அந்த காட்சியை மனதிற்குள் கொண்டு வர வேண்டும். அந்த இறைவன் ராவணன் 10 தலையும் நெறிய அப்படிங்கும்போது அப்படி நெறிகிறது நினைச்சு பார்க்கணும். மடு நிறைந்த நீர், மடுவிலே நிறைந்த நீர் இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால் இதிலே தரப்பட்டிருக்கின்ற இந்த மழை பற்றிய குறிப்பு, மழை பற்றிய சிந்தனை, நீர்நிலை பற்றிய குறிப்பு, செழிப்பினை பற்றிய குறிப்பு, நெல் விளைந்திருப்பதை பற்றிய குறிப்பு எல்லாம் வரும் பொழுது நாம் அப்படியே அதை உணரவும் தொடங்குவோம். அந்த உணர்ச்சியை தரக்கூடிய பாடல்களை பாடி இறைவனின் திருவருளை வேண்டி ஞானசம்பந்த பிள்ளையாரின் கையை பிடித்து கொண்டு இந்த கோடை வெப்பத்திலிருந்து மீண்டு நம் வாழ்க்கையை தொடர்வோம் என்ற வேண்டுகோளோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆதி வாழிய, அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, நீதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீழ்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.